ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் அப்பொழுது லோத் 10வது வசனம். அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து ஒரு நீதிமான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நீதிமான். ஆபிரகாம் கூட அழைக்கப்பட்டு ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பார்வை மாறினதினால அவனுடைய சரித்திரம் மாறி போய்விட்டது. அன்றைக்கு மாத்திரம் அவனுடைய பார்வை மாற்றப்பட்டிருந்தால் நிச்சயமா இன்னைக்கு வேதாகமத்தில் நம்ம படிக்கிற இந்த லோத்துவின் சரித்திரம் இப்படி இருந்திருக்காது, அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனால் அவனுடைய பார்வை மாற்றப்படலை. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க உங்களுடைய பார்வையை மாத்துங்க. நீங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சோதோம் கொமோரா பட்டணத்தை நீங்கள் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பார்வையை மாத்துங்க. நீங்க உங்களுடைய பார்வையை மாற்றவில்லை என்றால் நீங்க எதை பார்க்கிறீர்களோ அது உங்களுக்குள்ள வரும், உங்க மனசுக்குள்ள வரும். மறுபடியும் நீங்க அதற்குள்ள பிரவேசித்து விடுவீர்கள். இந்த லோத்து அப்படித்தான் அந்த சோதம் கொமோரோ பட்டணத்தை பார்த்தான். யோர்தானுக்கு அருகே இருக்கிற அந்த பட்டணத்தை பார்த்தா அது கர்த்தரின் தோட்டம் போல இருந்தது. எப்படி இருந்தது? கர்த்தரின் தோட்டம் போல இருந்துச்சு, எகிப்து தேசத்தை போல இருந்துச்சு. அவ்வளவு பசுமையா இருந்துச்சு, செழிப்பா இருந்துச்சு. உடனே அதுக்குள்ள இவன் பிரவேசிச்சுட்டான். அது அவனுக்குள்ள வந்துச்சு, அதுக்குள்ள இவன் பிரவேசிச்சுட்டான். ஆனால் உள்ளே போன பின்பு தான் அவனுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுச்சு. அவன் எதை நம்பி போனானோ அந்த ஆஸ்தி அவனுக்கு பிரயோஜனமாக இல்லை. அது எல்லாத்தையும் இழந்து போனான். அவனுடைய மனைவியை இழந்து போனான். அவனுடைய பிள்ளைகள் அருவருப்பான காரியத்தை செய்து அவன் அந்த அருவருப்புக்குள்ளே வாழ வைத்தது. ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுடைய பார்வை சோதோமை விட்டு மாற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தான் ஆபிரகாமுக்கு சோதனை இருந்துச்சு. பிரதர், ஆபிரகாமுக்கும் அங்கே சோதனை இருந்துச்சு. ஏன்னா ஆபிரகாமும் லோத்துவும் சகோதரர்கள். ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா, சகோதரனுடைய மகன். அவர் மரித்து போய்விட்டதுனால ஆபிரகாம் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அழைத்து கொண்டு வந்தார் கானான் தேசத்துக்கு. அங்கே 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாமனுடைய மந்தைகள் பெருகிச்சு, அதே மாதிரி லோத்துனுடைய மந்தைகளும் பெருகிச்சு. மந்தைகள் பெருகும் பொழுது தானே பிரச்சனைகள் வருகிறது. இவனுடைய மந்தை மேய்ப்பெருக்கும் அவனுடைய மந்தை மேய்ப்பெருக்கும் பிரச்சனை வந்ததுனால, வாக்குவாதம் வந்ததுனால ஆபிரகாம் அவனை கூப்பிட்டு, நாம் சகோதரர்கள், நம்ம ஏன் சண்டை போட்டு கிடக்கணும்? நீ இந்த பக்கம் போனேன்னா நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனேன்னா நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா யோர்தானுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சோதம் கொமோரோ பட்டணத்தை பார்த்த உடனே அதுக்குள்ளே போயிட்டான். ஆனால் லோத்துக்கு சோதம் கொமோரோ பட்டணம் ஒரு அருமையானதாக இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு
அந்த சோதோம் குமர பட்டணம் அருமையாக தெரில, அதை விட்டு தன்னுடைய பார்வையை மாற்றினார். அதனால் அவர் வாழ்நாளெல்லாம் பார்த்தது எதுனா ஆசீர்வாதங்களை பார்த்தார். ஆனால் இந்த யோபுவினுடைய பார்வை மாறாததுனால எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்க வேண்டியது வந்துருச்சு, எதெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்க்க முடியாமல் போயிருச்சு. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பார்வையை மாற்று. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சி, உன் பார்வையை மாற்று. நல்லா அந்த பக்கம் கையை பிடிச்சிருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் பார்வையை மாற்றுங்க. சோதோமை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, அந்த சோதோமை பார்க்காம கர்த்தரை நோக்கி பாருங்க. தாவீது மாதிரி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டிய இடம் பரலோகம். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் அங்கே இருந்து நமக்கு எப்பொழுது உதவி வரும், அங்கிருந்து நமக்கு எப்பொழுது ஆசீர்வாதம் வரும், அங்கே இருந்து நமக்கு எப்பொழுது நன்மை வரும்னு சொல்லிட்டு பரலோகத்தையே பாருங்க. உங்கள் பார்வை மேலே பார்க்கப்படட்டும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா சகோதரர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எதை பார்க்கக்கூடாது, எதை விட்டு பார்வை மாற்றப்படணும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். வாலிப தம்பிகள் சொல்லுங்க, என்னது? சோதோம். பக்கத்துல பார்த்து தெளிவாக சொல்லுங்க, சோதோம். பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், சோதோம். இந்த சோதோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த சோதம் இருக்கலாம், அல்லது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சோதம் இருக்கலாம். அதையே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அதையே நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து. அது உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய பார்வையை மாற்றுங்க. வாசிங்க ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 10 வாசிங்க. இந்த தேசமெல்லாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இந்த சோதோம் என்பது என்ன அப்படின்னா செழிப்பு. இந்த உலகத்தில் காசு, பணம், வசதி வாய்ப்பு, ஐஸ்வர்யம் இதோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த காரியங்கள் தான் சோதம். பணம், ஐஸ்வர்யம், செழிப்பு. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கும், ஆண்டவருக்கு அருவருப்பானதாக இருக்கும், ஆண்டவர் இல்லாததாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதாவது ஆபிரகாம் எப்படின்னா ரெண்டுலையும் சரியாக இருப்பார். தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறதுல, தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில் அவர் சரியாக இருப்பார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார்.
அது இன்னொரு பக்கம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எனி டைமும் காசு 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 அப்படி சொல்லிட்டு அந்த காசை சம்பாரித்து அந்த காசுலேயே வாழ்கிற ஜனங்கள் கோடி கோடியாய் சம்பாதித்து அந்த கோடிகள்லேயே புரண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்களைத்தான் வேதம் சொல்லுகிறது சோதோம் அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் அதனதன் தேவைகளுக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது 40 வருஷமும் அவங்களுக்கு குறைவு இருந்தது. அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு உணவு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் போகிற இடத்துலலாம் கற்பாறையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்தார், காடைகளை கொண்டு வந்து மாமிச உணவை கொடுத்தார். காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது உருண்டை உருண்டையாய் மன்னாவை கொடுத்தார். அந்த ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார். குறைவுகள் இருக்கிற அந்த இடத்துல, அந்த வனாந்தரத்தில் குறைவில்லாமல் நடத்தினார். அதுதான் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் சோதோம் அப்படி அல்ல. அது ரொம்ப பசுமையா இருக்கும், ரொம்ப பணம் நிறைஞ்சதாக இருக்கும். பணம் அதனுடைய குறிக்கோள், அதனுடைய எய்ம் எல்லாமே பணம் பணம் பணம். அந்த பணத்தை அது ஏன் சம்பாதித்து வைத்திருக்கிறது அப்படின்னா சுகபோகமாக வாழணும். இன்னைக்கும் நீங்கள் பணத்தை பார்த்து காசை பார்த்து இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசம் எல்லாத்தையும் அதில் போட்டு நீங்கள் நிறைய காசை குவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா அது சோதம். எதுக்காக அதை குவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா சுகபோகமாய் வாழ. அல்லேலூயா. மாமிச சந்தோஷங்களை அனுபவிக்க, உலகத்தில் ஜாலியாக இருக்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஜாலியாக இருக்கணும். அதுக்கு தானே காசு காசுன்னு நீ அலைகிற. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற காசு பணத்து மேலே உன்னுடைய நோக்கம் போகாமல் இருக்கட்டும், உன்னுடைய பார்வை போகாமல் இருக்கட்டும். அதை நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக அது உனக்குள்ளே வரும், நீ அதுக்குள்ளே போவோம். அதற்கு பிறகு லோத்துவனுடைய நிலைமை உனக்குள்ளே வந்துடும். ஆனால் நீ ஆபிரகாமை போல இந்த சோதம் எல்லாம் மாயை, அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாமல் போயிடும். என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், என்னை ஐஸ்வர்யவன் ஆக்குவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார்னு சொல்லிட்டு பாதையை மாற்றி ஆண்டவருக்கு பின்னாடி நீ கடந்து போவாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காசு பணம் அதான் ஐஸ்வர்யம், செழிப்பு. தேவன் இல்லாத வாழ்க்கையில் வருகிற ஒரு செழிப்பு, அதுதான் சோதோம். அந்த சோதோமை நீங்கள் பார்க்காதீங்க. யாராவது பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களே உற்று நோக்கி பார்க்காதீங்க. அவங்களாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்களே அப்படியெல்லாம் பார்த்து இடரல் அடையாதீங்க. அந்த பக்கமே உங்களுடைய சிந்தனையை திருப்பாதீங்க. உங்கள் பக்கம் இயேசுவின் பக்கமாக உங்களுடைய பக்கம் திருப்பப்படட்டும். ஆமென். கைகளோ தலையிலே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13 வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சாதாரண பாவி அல்ல. எப்படிப்பட்ட பாவி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சாதாரண பாவி அல்ல சிஸ்டர். கிரேட் சின்னர், பெரிய பாவி, மோசமான பாவி. யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி. கர்த்தருக்கு முன்னாடி. பரிசுத்தம்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது, ஒரே பாவம். மகா பாவிகளாக இருந்தாங்க.
அதாவது சோதோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில் வேற மாதிரி, உள்ள ஒரு மாதிரி. அதான் சோதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வெளியே சூப்பர், டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் உள்ள அருவருப்பு, அசுத்தம், உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையிலேயாவது மாய்மாலத்தை பார்க்குறீங்களா? உலகத்துக்கு விசுவாசியாக ஆனால் உண்மையிலேயே ஒரு அருவருப்பான ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க தாங்க சோதோம். இவங்களை எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அவங்களுக்கு ஒப்பிடலாம். அவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. வெளியில பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை அவ்வளவு வெள்ளையா இருக்கும், ஆனா உள்ள என்ன இருக்கும்? அசுத்தம், அசுத்தம். நம்முடைய ஆண்டவர் இயேசெல்லாம் அப்படி கிடையாது. அவர் உள்ள இருக்கிற மாதிரி தான் வெளியே. அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய செயல்கள். உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதுனா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதுதான் சோதோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்துங்க. ஒருவேளை யாராவது வேறு ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா அவங்கள விட்டு ஒதுங்குங்க. அவங்களோடு கூட நடக்கிற, அவங்கள பார்க்கிற, அவங்களோடு கூட பழகுகிற அந்த காரியங்களை அவாய்டு பண்ணுங்க. இல்லைன்னா அது உங்களுக்குள்ள வந்துடும், உங்களை கெடுத்துரும். பின்பு நீங்கள் சொல்லுவீங்க, உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன். வசனத்தை கவனிக்கிறியா? கையை ஊற்றி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சோதோம் குமரத்து பட்டணத்து ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? எப்படிப்பட்ட பாவி? சத்தமாக சொல்லுங்க. மகா பாவி, கிரேட், பெரிய பாவி, மோசமான பாவி. ஆண்டவர் அக்கினினால அந்த ஜனங்களை அழிக்கணும்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருப்பான் பாருங்க. வேண்டாம் அந்த சோதோமின் பார்வைகள். இந்த உலகத்தை பார்க்காதீங்க, சினிமா நடிகர்களை பார்க்காதீங்க, சினிமா நடிகைகளை பார்க்காதீங்க. அதெல்லாம் மாய்மாலம், அதெல்லாம் ஏமாற்றுகிற காரியம். இயேசுவை பாருங்க, உண்மையை பாருங்க, உண்மையா வாழுங்க. உங்க உள்ளத்தில் உண்மையை பெற்றுக்கொண்டு வெளியேயும் உண்மையா வாழுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னொரு காரியத்தை வாசிங்க, ஆதியாகமம் 19:4. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள கிழட்டு பைய வரைக்கும் ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து, ஒரு திசையல்ல, ரெண்டு திசையல்ல, நாலா திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷரை எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். போதும். நான் சொல்றேன், சோதோமின் அடையாளங்கள். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னாடி தான் உற்சாகமா நல்லா 2 கை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சகோதரர்கள், வாலிபர்களா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இரவு பகலாக்குகிறவன், பகலை இரவாக்குகிறவன், அவன் தான் சோதோம். இரவில் சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவன் தேவனுடைய பிள்ளை. ஆனால் எல்லாரும் படுத்துட்டாங்க, ஊரே படுத்துருச்சு, உலகமே படுத்துருச்சு. ஆனால் இவன் டிவி பெட்டிக்கு முன்னாடி 12 மணி வரைக்கும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு பேர் தான் சோதோம்.
போர்வையை பொத்திக்கிட்டு உள்ள செல்போனை இழுத்துக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு பேர் தான் சோதம். 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, ஆனாலும் தூங்க மாட்டேங்கிறான், தூக்கம் வரமாட்டேங்குது. அப்படியே தூங்கினாலும் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு செல்போனையோ அல்லது டிவியையோ பார்த்து பொழுதை கழித்துக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு பேர் தான் சோதோம். எல்லாரும் படுத்துட்டாங்க, ஆனால் அந்த அந்த படுக்க போகிற டயத்துக்கு முன்னாடி இந்த கிழவன் முதல் வாலிபர்கள் வரைக்கும் வந்துட்டானுங்க. நைட்டு தூங்குறது கிடையாது. நீங்களாம் எப்படிங்க? நாங்களாம் 9 மணிக்கே தூங்கிடுவோம் அப்படி சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 10 மணிக்காவது நாங்கள் தூங்கிடுவோம்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 12 மணிக்கு தான் கேடிவியில் படம் முடிஞ்சபடி தான் நாங்கள் தூங்குவோம்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கேடிவி பார்க்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த விளம்பரங்கள் வரும்ல, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கேடிவி. முன்னாடி நான் காதில் கேட்டது. அல்லேலூயா. இரவெல்லாம் முழிச்சு டிவி சினிமா 4 பேர் கூட உட்காந்து பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. படிக்கலாம், தப்பு கிடையாது. ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. வேதம் வாசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சும்மா பொழுத போக்குறதுக்காக 12 மணி வரைக்கும் 4 பெண்களோ ஆண்களோ உட்காந்து பழக்கம் பேசுனீங்கன்னா அதான் சோதம். டிவிலேயோ சீரியல்லையோ சினிமாவிலையோ மூழ்கி கிடக்கிறீங்கன்னா அதான் சோதம். இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்க்காதீங்க. இதுக்கு உங்களுடைய சிந்தனை ஒப்பு கொடுக்காதீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதாக இருக்காது. ஆமென். கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல கை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரவுலையெல்லாம் நல்லா படுத்து தூங்குங்க அப்படி சொல்லுங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சுட்டு இரவில் நல்லா தூங்குங்க. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, தூக்கத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது பிசாசு. சீக்கிரமாக உங்கள் தூக்கத்தை கெடுத்து நோய் வர வச்சிருவான். தூங்காததுனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வருது. புரியுமா உங்களுக்கு? 8 மணி நேரம் நல்லா தூங்குங்களேன். குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரமாவது நல்லா தூங்குங்க, உங்களுக்கு நோய் வராது. ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, தூங்காமல் கெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நோய்கள் வந்துடும். சுகரு, அது ப்ரெஷரு, இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துடும். பிசாசு நம்ம தூங்குறத விரும்ப மாட்டான். அதனால தான் மன அழுத்தத்தை கொடுத்து நம்மளை எப்படி ஆகிலும் நோயாளி ஆக்கி சீக்கிரம் அந்த உலகத்துக்கு விட்டு கொண்டு போகணும்னு நினைப்பான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. செல்ஃபோன்லாம் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. வாலிப பிள்ளைகளெல்லாம் செல்ஃபோனில் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்படியே உங்கள் பிள்ளைகள் செல்ஃபோனு டிவியில் உட்காந்துருந்தாங்கன்னா நறுக்குன்னு ஒரு கொட்டுங்க. அதெல்லாம் பார்க்காத அப்படி சொல்லி. ஆமாம். பிரயோஜனமுள்ள காரியங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழிங்க. வாலிபர்கள் முதல் கிழட்டு பைய வரைக்கும் பைபிளில் போட்டு சொல்லுங்களேன். வாலிபர்கள் முதல் கிழட்டு பைய வரைக்கும். கிழடம் கூட திருந்தலைங்க. அங்கே கிழடம் கூட தூங்க மாட்டேங்கிறான். எவ்வளோ மோசமான பட்டணம். ஆனால் அந்த பட்டணத்தை பார்த்து நம்ம லோத்து போய் மாட்டிக்கிட்ட. நீயும் சோதோமுக்குள்ள மாட்டிக்கிறத. அது வெளியே நல்லா தான் தெரியும். மணமகளை மருமகளை வா வான்னு கூப்பிடும். ஆனால் உள்ளே போன உடனே வெணமகளை உனக்கு வெணமகளைன்னு பாட்டு பாடும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19:4 வாசிங்க. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர்
மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனிதர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். நல்லா கவனிங்க, தெய்வ பயம் அற்றவர்கள் 1% கூட அவங்களிடத்துல தெய்வ பயம் இருக்காது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கடவுளுக்கு பயப்படுகிற பயம். நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கடவுளுக்கு பயப்படுகிற பயம். பின்னாடி ஒழுங்கு சொல்லுங்களேன், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் 1% கூட எங்க இல்லையோ அதுதான் சோதோம். லோத்துவனுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் மனிதர்கள் அல்ல. லோத்துவனுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் யாரு? தூதர்கள். லோத்துவனுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் யாரு? தூதர்கள். ஆண்டவர் வந்து எதையுமே அழிக்கணும்னா வந்து பார்த்துட்டு தான் அழிப்பார். அதனால 2 தூதர்கள் வந்தாங்க, லோத்துவின் வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஊரில் இருக்கிற வாலிபர் முதல் வயதானவர் வரைக்கும் வந்து கதவை தட்டுறானுங்க. எதுக்கு தட்டுறானுங்க? அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வா, நாங்கள் அவங்களோடு கூட பாவத்தை செய்யணும், இன்பத்தை அனுபவிக்கணும்னு கதவை தட்டுறானுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க? சொல்லுங்களேன், தெய்வ பயம் கிடையாது. கடவுளையே தன்னுடைய இன்பத்துக்காக, தன்னுடைய ஆசைகளுக்காக, தன்னுடைய இச்சைகளுக்காக பயன்படுத்த துடிக்கிறவன் தான் சோதோம். சர்ச்சுக்குள்ளேயே காதல் பண்ணுறவன், சர்ச்சுக்குள்ளேயே சர்ச்சு ஊழியத்தையே தன்னுடைய ஆசை இச்சைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள நினைப்பவன், இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் தெய்வ பயமற்றவர்கள். ஏலியின் குமாரர்கள் போல ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்த ஸ்திரீகளோடு பாவம் செய்தது போல இன்றைக்கும் ஆண்டவருடைய காரியத்தையும் ஆண்டவருக்குரியதையும் தனக்கு சாதகமாக தன்னுடைய ஆசைகளுக்கு, தன்னுடைய இச்சைகளுக்கு, தன்னுடைய விருப்பங்களுக்கு நிறைவேற்ற துடிக்கிறவன், அதை செய்து கொண்டிருக்கிற மனுஷன்தான் சோதோம் மனுஷன் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துலையும் பாவம் செய்யக்கூடாது, சமுதாயத்திலும் பாவம் செய்யக்கூடாது, எங்கேயுமே நம்முடைய துணிகரமான கரங்கள் நீட்டப்படக்கூடாது, நம்முடைய துணிகரம் வெளிப்படக்கூடாது. குறிப்பாக ஆலயத்தில், ஆண்டவருடைய ஊழியத்தில், ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் அது துப்புரவாக வெளிப்படக்கூடாது. நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்துச்சுன்னா கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை குறித்து, கர்த்தருடைய ஜனங்களை குறித்து ஒரு நடுக்கம் இருக்கும். ஆமென். கைகளோ தல்லியா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிசாசு ஊழியத்தை கூட உங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த முயற்சி பண்ணுவான், உங்களை பயன்படுத்த நினைப்பான். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நமக்குள்ள தெய்வ பயம் உண்டாக வேண்டும். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நமக்குள்ள தெய்வ பயம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவருடைய நாமத்தை வச்சு நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற துணிகரம் கொண்டுடக்கூடாது. அப்படி துணிகரம் கொண்டா நம்ம வாழ்க்கை அழிஞ்சே போயிடும், அடையாளமே இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நல்லா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சில ஊழியக்காரர்கள் அப்படி செய்வதுண்டு, சில விசுவாசிகளும் அப்படி செய்வதுண்டு, சில வாலிபர்களும் அப்படி செய்வதுண்டு, சில வாலிப பிள்ளைகளும் அப்படி செய்வதுண்டு. ஆனால் நாம் துணிகரம் கொள்ளக்கூடாது. நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? தெய்வ பயம் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்.
சத்தமா சொல்லுங்களேன், எங்க இருக்குது? சத்தமா சொல்லுங்களேன், எங்க இருக்குது? உங்க பிள்ளை எங்க இருப்பாங்க சொல்லுங்க? மேலே இருப்பாங்க. மேலேனா பரலோகத்தில் கிடையாது, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஆவியானவர் உங்களிடத்துல பேசுறாரு. உங்க கண்கள் உங்க பிள்ளைகளை ஒரு அதிகாரியாய் பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். உங்க பிள்ளைகள் ஒரு மேலான இடத்துல, ஒரு உயர்ந்த இடத்துல, ஒரு ஆசீர்வாதமான இடத்துல உங்க பிள்ளைகள் நிற்கிறத ஆண்டவர் உங்கள் கண்களை பார்க்க செய்து நீங்கள் ஆண்டவருக்கு துதி கொடுப்பீங்க. ஏசப்பா உமக்கு நன்றி, என் பிள்ளைகளை இப்படி உயர்த்துனீங்களே ஏசப்பா. என் பிள்ளைய ஒரு கலெக்டரா, என் பிள்ளைய ஒரு டாக்டரா, என் பிள்ளைய ஆண்டவர் ஒரு டீச்சரா மாற்றிருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா. என் பிள்ளைகளுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நடத்துகிறவங்களா என் பிள்ளைய வச்சுருக்கிறீங்களே ஏசப்பா. அப்படி சொல்லிட்டு ஒரு உயர்ந்த ஒரு ஹானரில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். உங்கள் சந்ததி யுவனமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? எத்தனை தாய்மார்கள் அப்படி விரும்புகிறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். என் பிள்ளைய நான் வானத்து நட்சத்திரங்களை போல பார்க்கணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர்? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். எத்தனை வாலிபர்கள் நாங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல உயரணும்னு விரும்புவீங்க? நல்லா உங்களுடைய தலைக்கு நேராக, உங்களுடைய காதுக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்களேன். நீங்களாம் உயரணுமா, உயர வேண்டாமா? உங்களை தான் சொல்கிறேன். தமிழ் புரியாதோ? சத்தம் போட வேண்டாம், நல்லா கையை மட்டும் உயர்த்தி காமிங்க. உயரணுமா தம்பி? இன்னும் மறுபடியும் குழாய் கடைக்கு தான் போகணுமா? குழாய் கடைக்கு போகணும்னா கைகளை போட்டுருங்க. சரம் பண்ணணும், வளையங்குத்தணும், என் பிள்ளை மறுபடியும் போய் அங்கே உட்காரணும்னா கைகளை போட்டுருங்க. அல்லது ஒரு டிரைவராக இருக்கணும் அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா கைகளை போட்டுருங்க. என் பிள்ளை ஒரு நல்ல ஒரு உயரத்தில் இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுவும் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் சொல்கிறவங்க மாத்திரம் 2 கைகளை அப்படி உயர்த்தி காமிங்க. பாருங்களேன், விசுவாசம் இருக்க மாட்டேங்க. பாருங்கள், நல்லா கீழே போடவே போடாதீங்க. நான் சொல்கிறது எது தெரியுமா? ஒரு நோக்கத்தோடு தான் சொல்ல வைப்பேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்ப்பார், யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. நல்ல கை வைத்துங்க. கை வலிச்சால் பரவாயில்ல, நல்ல கையை கீழே போடுங்க. கீழே போட்டுறதீங்க. ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே வரும் பாருங்களேன். யோசேப்பு மாதிரி ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவான்னு சொல்கிறார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். கையை கீழே போடவே போடாதீங்க. யோசேப்பு மாதிரி சாரையும் குடிச்சிட்டு மண்ணில் கிடக்கிற பிள்ளைய இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கோபக்காரனா, உங்களை எதிர்த்து பேசுகிறவனா, ஒரு கொடூரமானவனா இனி பார்க்க மாட்டேங்க. யோசேப்புகளாக உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். தாவீதுகளாக உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். தானியேல்களாக உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகள் பிரகாசிப்பாங்க. ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குறாரு பாருங்களேன். ஒரு பலம் இறங்குகிறத நான் பார்க்கிறேன். வாலிப பிள்ளைகள் மேலே ஒரு அபிஷேகம். நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி இதை பெற்றுக்கொள்ளுங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சில பேர் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்க, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கவலைப்படுறீங்க. ஓ, என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பிராமிஸ் பண்ணுகிறார், மகளே, உன் பிள்ளை கீழே இல்ல, உன் பிள்ளை மேல. அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர். நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா சகோதரா? நம்பிக்கை இருக்குதா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளை ஒரு உயரத்தில் இல்லாமல் அருவருப்பை செய்கிறவங்களா மாறி விடுகிறதுக்கு காரணம் பார்வை தான். லோத்துவினுடைய பிள்ளைகள் அருவருப்பை செஞ்சு தகப்பனை அருவருப்புக்குள்ளே வாழ வச்சாங்க. அவனுடைய பார்வை சரியில்லாததுனால தான். உங்களுடைய பார்வை சரியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் உயருவீங்க. இந்த சினிமாக்களை பார்க்கிறதையும் இந்த சீரியல்களை பார்க்கிறதையும் விட்டு தள்ளுங்க. பொய்யான காரியங்களை பார்க்கிறத விட்டு தள்ளுங்க. நியாயமற்ற காரியத்தை விட்டு உங்களுடைய கண்களை திருப்புங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை எடுங்க. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராகத்தான் என் கண்களை ஏறெடுப்பேன். நீங்க அர்ப்பணம் செய்யுங்க.
உங்கள் பிள்ளை கீழே இல்லை, உங்கள் பிள்ளை மேலே. வானத்து நட்சத்திரம் முதல்ல மேலே இருக்கும், ரெண்டாவது 1-2 இருக்காது, திரளாக இருக்கும், எண்ண முடியாததாக இருக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் ஒருவங்களாக இருக்க மாட்டாங்க, பெருகி இருப்பார்கள். அவங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை எண்ண முடியாது, ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருப்பார்கள். ஆமென். நீங்களும் அந்த பெருக்கத்தை பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் உங்கள் கண்கள் காணும். ஆமென். பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, பேர பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு தானே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு திரளான பேரன் பேத்திகளை பூட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அந்த இல்லை என்கிற தன்மையை மாற செய்வார். வானத்து நட்சத்திரங்கள் எப்படி திரளாயிருக்கிறதோ அதே போல உங்களுடைய சந்ததியும் எண்ணி முடியாததாக இருக்கும். நம்புங்க, நான் தலைக்கு மேல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கே நிறைய பேரை பெருக வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருக்கத்தின் ஆண்டை கொடுத்திருக்கிறாரா? வரும் நாட்களில் உங்களுக்கு பெருக்கத்தின் ஆண்டு. ஆமென். ஒரு சிஸ்டரை பார்த்தேன், இந்த இடுப்பில் ஒரு பேரன், இந்த இடுப்பில் ஒரு பேத்தி தூக்கிட்டு போச்சு. நான் யோசித்து பார்த்தேன், இந்த சிஸ்டருக்கு பெருக்கத்தின் ஆண்டு. இனி வரும் நாட்களில் இந்த பக்கத்தில் ஒரு பேரன், இந்த பக்கத்தில் ஒரு பேத்தி, இந்த தோளில் ஒரு பேரன், இந்த தோளில் ஒரு பேத்தி. நாங்கள் நடமாடும் உலகம் இந்தியா. அல்லேலூயா. இது என் தேவனால் மட்டும்தாங்க செய்ய முடியும், வேற யாராலே செய்ய முடியும். அல்லேலூயா. உன் தேசத்தில் மலடும் கற்பம் விழுகுகிறதும் இனி இல்லாமல் போகும். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், தீர்க்க தரிசனமா சொல்றார், உன் பார்வை ஆபிரகாமின் பார்வையை போல திருப்பப்படட்டும். சோதமா பார்க்காத, பார்க்க கூடாததை நீ பார்க்க மாட்ட, பார்க்க வேண்டியதை பார்ப்ப, பெருக்கத்தை பார்ப்ப, விருத்தியை பார்ப்ப. கர்த்தர் தமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதித்து உன் சந்ததியை விருத்தியாக்குவார், உன் பிள்ளைகளை விருத்தியாக்குவார். நட்சத்திரம் முதல்ல மேலே இருக்கும், ரெண்டாவது திரளாக இருக்கும், மூன்றாவது நட்சத்திரம் இருளுக்குள்ள வெளிச்சமாக இருக்கும். இந்த பூமி முழுவதும் இருள் மூடி இருக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் பாருங்களேன், ஒரே இருட்டாக இருக்கும். ஆனால் அந்த இருட்டுக்குள்ள ரொம்ப உயரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் அப்படியே தன்னை காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதாவது இருளின் அதிகாரம் நம்ம பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. நம்ம பிள்ளைகள் இருளை மேற்கொண்டு கொண்டு பிரகாசித்து கொண்டு இருப்பார்கள், வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். சாத்தானோ, வியாதியோ, மரணமோ, பிசாசோ, பாவமோ நம்ம பிள்ளைகளை மூட முடியாது. நம்ம பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் பூமியிலே வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளுக்குள்ள அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து இருளுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் பிரகாசமாக இருப்பார்கள், வெளிச்சமாக இருப்பார்கள். இருள் நம்ம பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை ஆள முடியாது. பாவம் நம்முடைய பிள்ளைகளை ஆள முடியாது. மரணம் நம்முடைய பிள்ளைகளை ஆள முடியாது. அடிமைத்தனங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆள முடியாது. காரணம், ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆமென். உன் பார்வையை மாத்திரம் மாத்து. சோதோமை பார்க்காத. இரவு நேரங்களில் கண்ணை திறந்து திறந்து டிவிக்குள்ள மண்டையை விடாத. செல்போனில் ஒன்று அடக்கம் பண்ணாத. எல்லாம் தூக்கி போட்டு பைபிள் எடுத்து படி, ஜெபம் பண்ணு. உலகம் மாறினால் நீ மாறாத. அது உனக்கு நல்ல இன்பம் மாதிரி தான் தெரியும். செல்ஃபோனில் ரீல்ஸு பார்க்கும் பொழுது இன்பம் மாதிரி தான் தெரியும். ஷார்ட்ஸு பார்க்கும் பொழுது இன்பம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அது
உன் மேலே அக்னியை கொண்டு வந்து உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படிங்கிறத நீ மறந்துடாத. ஏன்னா சோதோம் மேலே என்ன விழுந்தது சொல்லுங்களேன்? அக்கினி. வேண்டாம், அந்த அக்கினி. நம்ம ஆசீர்வாதங்களைத்தான் நம்ம கண்கள் பார்க்கணும். நம்ம சந்ததி இந்த பூமியில் மேலே இருக்கணும். நம்ம சந்ததி இந்த பூமியில் திரளாக இருக்கணும். நம்ம சந்ததி இந்த பூமியில் வெளிச்சமாக இருக்கணும். உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக இந்த பூமிக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதே போல நம் பிள்ளைகள் மூலமாக, நம்முடைய சந்ததியின் மூலமாக இந்த உலகம் நன்மையை பெறணும், ஆசீர்வாதத்தை பெறணும். அப்படிப்பட்டதை நம்முடைய கண்கள் பார்க்கணும். அப்படிப்பட்டதை நம்முடைய கண்கள் பார்த்து கர்த்தரை துதிக்கணும். அப்படிப்பட்டதை நம்முடைய கண்கள் பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நம்முடைய சந்ததிக்கு தந்து நம்முடைய கண்களை பார்க்க செய்யணும். ஆமென். ஆண்டவர் செய்வாரா? செய்வாரா சிஸ்டர்? செய்வார். நீங்கள் உங்கள் பார்வையை மாற்றினீங்கன்னா ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்து பார்க்க செய்வார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உங்கள் சந்ததியை மாற்றி பார்க்க செய்வார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களே. ஆதியாகமம் 14:21. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நான் சொல்றத நல்லா கவனிங்க. இன்னைக்கு காசு, அவன்கிட்ட காசு இருக்குது, இவன்கிட்ட காசு இருக்குது, அவன்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட காசு இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கண்களுக்கு பெருசாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த காசு பணத்தையெல்லாம் கர்த்தர் உங்கள் காலுக்கு கீழே போடுவார். உங்கள் காலுக்கு கீழே அது குப்பையை போல் கிடக்கும். அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்கள் அது அற்பமாக தெரியும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை விட ஏராளமான, அதை விட மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பாரு. சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்றான், ஆபிரகாமே இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும், இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும், இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் உம்மிடத்தில் இருக்கிற மனுஷரை எனக்கு அனுப்பிவிடும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறான், டேய் என்கிட்ட இல்லாத பொருளா, எங்கள் ஆண்டவர் எனக்கு தராத பொருளா, என் ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு தந்திருக்கிறார், இன்னும் எனக்கு தருவார். நான் உன்னை பணக்காரன் ஆக்கினேன்னு நீ சொல்லாதபடிக்கு இந்த காலில் செருப்பு கட்டுற கயறு கூட எனக்கு வேண்டாம், போடா, அதெல்லாம் குப்படா, அதெல்லாம் என் காலுக்கு கீழடா. நான் உனக்காக யுத்தம் பண்ணி நான் மீட்டு கொண்டு வந்தது, கொண்டு போ. என் அப்பா இயேசு என்னை ஐஸ்வர்ய சம்பன்னராக மாற்றுவார். ஆமே, நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சோதோம் உங்கள் பாதத்தின் கீழே கிடக்கிறத உங்கள் கண்கள் பார்க்க செய்வார். ஆமே, சோதோமுக்கே நீங்கள் பாதாம் ஆவீங்க. பாதாம் பருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சத்து நிறைந்தது. அது மாதிரி உலகத்துக்கு நீங்கள் பலன் கொடுக்குறவங்களா, அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா மாற்றிடுவார் கர்த்தர். அவனை நம்பி நீ இல்லை, உன்னை நம்பி அவன் அப்படின்னு ஆண்டவர் மாற்றிடுவார். ஏன் தெரியுமா? இந்த லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போன பின்பு லோத்து சோதோமுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் 4 ராஜாக்கள், அது 4 பகுதிகளாக இருக்கும்.
சோதம் ஒன்று, கொமோரா ஒன்று, அப்படி இன்னும் 2 பட்டணங்களாக 4 பட்டணங்களாக இருக்கும். 4 ராஜாக்கள். அந்த 4 ராஜாக்களோடு கூட 5 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. வந்து இவனுக்கு பொருட்களெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. இவனுங்களை முறியடிச்சிட்டு போயிட்டானுங்க. லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் பொருட்களையும் திருடிட்டு போயிட்டானுங்க. அப்போ ஆபிரகாம் இதை கேள்விப்பட்டு 318 ஆட்களோட கிளம்பி போய், எத்தனை பேர் சத்தமாக சொல்லுங்களேன்? 318 318 பேரோட கிளம்பி போய், அதாவது நம்ம கொஞ்சமாக இருந்தாலுங்க, நம்ம நிறையாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் உருவத்தை பார்த்து சொல்லலை நான். ஆமாம், உண்மையிலே நம்முடைய பலன். சத்தமாக சொல்லுங்களேன், நம்ம கொஞ்சமாக இருந்தாலும், நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன், நம்ம கொஞ்சமாக இருந்தாலும், ஆனால் நமக்கு பலனு ரொம்ப பெருசு. 5 ராஜாக்களை கூட 318 முறியடிச்சிச்சுன்னா பலனை பார்த்துக்கோங்க. 5 ராஜாக்களை 318 முறியடிச்சிச்சுன்னா அதுதான் நம்ம பலன். நல்ல கையை தட்டி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை முறியடிப்ப. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராமிஸ். நீங்க கொஞ்சம்னு நினைக்காதீங்க, உங்க கூட பலமான ஆண்டவர் இருக்கிறார். 318 பேர் போனாங்க, முறியடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. லோத்துவை அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் கிடக்குது. ஆபிரகாம் காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டானுங்க. நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய அந்த காசு, அது ஆபிரகாமுக்கு பாதத்துக்கு கீழே. நீ தேவனை பார்க்கிற மகளாயிரு. நீ நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பணம், அந்த பதவி, அந்த செல்வாக்கு, அந்த செழிப்பு எல்லாமே உன் காலில் வந்து கிடக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிடுவார், உன்னை ஆண்டவர் நிறைவாக மாற்றிடுவார். நீ அதுக்கு ஆசைப்பட மாட்ட, நீ அதை விரும்ப மாட்ட. ஏன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தந்திருப்பார். அது உனக்கு குப்பையாக தெரியும், அது உனக்கு இழிவாக தெரியும். அதை பார்த்த உடனே நீ லோத்து மாதிரி பார்க்க மாட்ட. இன்னைக்கு நீ பார்க்கிற பார்வை மாதிரி உனக்கு தெரியாது. இன்னைக்கு காசை பார்த்த உடனே மற்றதெல்லாம் உனக்கு அற்பமாக தெரியுது. கடவுள் உனக்கு அற்பமாக தெரியுது, ஜெபம் உனக்கு அற்பமாக தெரியுது, பாஸ்டர் உனக்கு அற்பமாக தெரிகிறாரு. ஆனால் உன் சொந்த பந்தம், உன்னுடைய மற்ற எல்லாமே உனக்கு பெருசு பெருசாக தெரியுது. அதுக்கு காரணம் உன்னிடத்தில் இருக்கிற அந்த சோதம் என்கிற அந்த பணம். ஆனால் நீ உன் பார்வையை மாற்றினேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ இன்னைக்கு பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சோதம குப்பையை மாதிரி பார்ப்பதற்கு போங்கடா. ஒரு சரடு கூட எங்களுக்கு வேண்டாம்டா. எங்க ஆண்டவர் எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களா மாத்துவாரு, எங்க ஆண்டவர் எங்களை பெரிய ஆட்களா மாத்துவாரு, எங்க ஆண்டவர் எங்களை உயர்த்துவாரு அப்படின்னு நீங்க சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பொழிவார். நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அந்த சோதோமே உங்களை நம்பி இருக்கும், அந்த மாதிரி மாற்றிடுவார் ஆண்டவர். ஆமென். சோதோம் பாதத்திற்கு கொண்டு வரும் காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். சோதோமையும் உங்கள் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார், அதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் இருக்கிறது, நான் சொல்வதற்கு நேரம் இல்லை, ஆனால் இதோட முடித்து விடுகிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, லோத்து, நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் ரெண்டாவது சொல்லுங்கள். லோத்து, உன் பார்வையை மாற்றுன்னு சொல்லுங்க. லோத்து, லோத்து, பார்வையை மாற்று. வாயுங்க என்ன நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். லோத்து, லோத்து. ஆமென். பார்வையை மாற்றுங்க. ஆண்டவர் உங்களுக்கு 2 ஆசீர்வாதங்களை தருவார். ஒன்று, உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றுவார், அதை நீங்கள் பார்ப்பீங்க. 2வது, சோதம் உங்கள் பாதத்தின் கீழே கிடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார். அந்த சோதமுக்கு முன்னாடி நீங்கள் கம்பீரமாக அனுப்பீங்க, அந்த சோதமுக்கு முன்னாடி நீங்கள் பிரகாசமாக அனுப்பீங்க. ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிற நீங்களை உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்வார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை நம்பின ஆபிரகாம் தலை நிமிர்ந்து நின்றாரு, வெட்கப்பட்டு போகலை. எடுத்துக்கோன்னு சொன்னவன்ட்ட கூட
ஏய் வேண்டாண்டா போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கம்பீரப்படுத்தினார். அதே மாதிரி தான் தேவன் ஆண்டவருக்காக உன் பார்வையை மாற்றுகிற உன்னை தேவன் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கவே 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 ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்புறீங்களா? ஆமென். இன்னைக்கு நம்முடைய பார்வை மாறாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துட்டு கிடக்கும். கடங்கார வீட்டுக்கு முன்னாடி நம்மளை கேட்குற கேள்வியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 பேர் அதையும் பார்க்குறாங்க. ஐயோ வேதனை, வருத்தம். ஏன்னா நீ பார்க்கிறது சோதம் அல்லவா? ஆபிரகாம் மாதிரி நீ பரலோகத்தை பார். உனக்கு ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி பார். ஜெபி, ஆராதி, வேதவாசி. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை நிரப்புவார், கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் கால்களின் கீழே கொண்டு வந்து நிறுத்துவார், சோதமையும் குமாரவையும் என் கால்களில் போடுவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் அற்புதங்களினாலே நிரப்புவார். ஆமென். முழங்கால் படியிடுவோமா, ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். லோத்து, உன் பார்வையை மாத்து. எத்தனை பேர் பார்வையை மாற்ற போறீங்க? காசு 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 காசுன்னு அலையாத மகளே. காசு வந்துருச்சுன்னு மண்டக்கணத்தில் அலையாத. ஆண்டவரையும் ஆராதனை அற்பமா நினைக்காத. நல்ல முழங்கால நின்று 2 கைகளை உயர்த்தி, என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் ஆண்டவர் என்னை நன்மையினால நிரப்புவார். நம்பிக்கையோட சொல்லு. கையை கீழே போடாத. உன் மேல் ஆவியானவர் வர்ற வரைக்கும் கீழே போடாத கை. பின்னாடி இருக்கிற சகோதரியை, உனக்கு சந்ததியை தருவார் ஆண்டவர். உன் சந்ததி மேல இருக்கிறத ஆண்டவர் உன் கண்கள் காண செய்வார். நம்புறியா? பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நீ, பேர பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நீ, உன்னை ஆண்டவர் இந்த இடுப்புலையும் கொண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் 2 பேரனையும் 4 பேரனையும் ஆண்டவர் உனக்கு தந்து ஆசீர்வதித்து உன் கண்களை பார்க்க செய்வாரு. நம்புறியா? நம்புறியா? ஆனா உன் பார்வையை மாத்திரு. உலகத்தை பார்க்காத, உலகத்தில் இருக்கிற காசு பணத்தை பார்க்காத, உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்க்காத. இயேசுவை பாரு, இயேசுவை பாரு, இயேசுவை பாரு. நல்ல கைத்தட்டி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள், அவருடைய பலனை பெற்றுக்கொள். அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உன் நரம்புகள் அபிஷேகம், எலும்புகள் அபிஷேகம், உன் தசைகள் அபிஷேகம், உன் வியாபாரத்தில் அபிஷேகம், உன் விவசாயத்தில் அபிஷேகம், உன் பிள்ளைகள் மேல அபிஷேகம் எல்லாரும் மேல இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார், ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார், ஆவியானவர் நம்ம சபை மேல பலமாய் இறங்குகிறார். நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசுவா. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் அழைத்து கொண்ட ஆத்மாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பமா ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தீங்களோ, ஆபிரகாமை எப்படி பார்க்க செய்தீங்களோ அதுபோல பார்க்க செய்யுங்கப்பா. இரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்கப்பா. எல்லையில்லாத நன்மைகளும் கிருபைகளும் பெருகட்டும். வாரம் முழுதும் கூட இருங்கப்பா, சாட்சியா நிறுத்துங்கப்பா. ஓ, உங்களை நம்பட்டும் ஆண்டவரே. இந்த சோதோம நம்பி கிடக்கிற இந்த ஜனம் உங்களை நம்பட்டையா. இந்த சோதோம நம்பி அதை பார்த்துக்கிட்டு கிடக்கிற, அதுக்கு பின்னாடி போகிற இந்த ஜனம் உங்களை நம்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி நான் திடனாயிருப்பேன், கர்த்தரை நம்பி நான் திடனாயிருப்பேன். நம்புங்க ஏசப்பாவை, நம்புங்க. உன் ஆபிரகாமை போல நிறுத்துவார். உன் காலுக்கு கீழே சோதோமை கொண்டு வந்து போடுவாரு, அந்த 4 ராஜாக்களையும் கொண்டு வந்து போடுவாரு, பொருட்களை கொண்டு வந்து போடுவாரு.
குப்பையாக்குவாரு, 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 குப்பையாக்குவாரு. உலகத்தை உனக்கு குப்பையாக்குவாரு, உன்னதத்தை உனக்கு மேலாக்குவாரு. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆவியானவர் நிரப்புகிறார், எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுகிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களை நம்பி முன்னேறட்டையா, உங்களுக்காக வாழட்டும். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, காத்து. வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. இரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.